சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற அழுகி போன நிலையில் இருக்கின்ற சடலங்கள், இருக்கின்ற கல்லறைகள் எவை? அது ஒரு உடைந்து போன உறவா, தீராத நோயா, மீள முடியாத கடன் சுமைகளா? அந்த கடன் சுமைகளால் நீங்கள் கேட்கக்கூடிய பழி சொற்களா? மனமுடைந்து போனதால ஏற்பட்டிருக்கக்கூடிய மன உளைச்சல்களா? நம்பிக்கையற்ற நிலைகளா? இயேசு ஆண்டவர் உங்கள் கல்லறையின் முன்னால் நிற்கின்றார். அந்த கல்லை அகற்றி விடுங்கள், நீ நம்பினால் கடவுளின் மாட்சியை காண்பாய், லாசரே எழுந்து வா. கல்லறைக்கு முன்னால் நிற்பது என்பது என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு வெறும் சடங்கு அல்ல. இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கான நற்செய்தி வாசகம் யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அற்புதமான பகுதி. கல்லறைக்கு முன்னால் நிற்பது என்பது ஒரு மனிதனுடைய இருத்தலியலில் அவனுடைய அடித்தளத்தையே உழுக்குகின்ற ஒரு எல்லை கோட்டு அனுபவம், ஒரு லிமினல் எக்ஸ்பீரியன்ஸ். மூடப்பட்ட கல்லறைக்கு முன்னால் நிற்கும் பொழுது அனுபவிக்கக்கூடிய அந்த வெற்றிடம், அந்த வெறுமை, அதன் பரிமாணங்கள் பல. முடிவு என்கின்ற ஒரு சுவரோடு மோதுகின்ற ஒரு நிலை இது. மனிதனுடைய கட்டுப்பாட்டின் எல்லைகள் சுருங்கி தன் வாழ்நாள் முழுவதும் எதையோ சாதித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று ஆரம்பிக்கின்ற மனித வாழ்க்கை அந்த கல்லறைக்குள்ளே அல்லது கல்லறைக்கு முன்னே நிற்கும் பொழுது ஒன்றும் செய்ய இயலாதவனாக நிற்கக்கூடிய ஒரு நிலை. அவனது பணம், பதவி, அதிகாரம் அனைத்தும் அர்த்தமற்றதாகி விடுகிற ஒரு நிலை. ஒரு சமூகத்தின், ஒரு உறவின், தான் நேசித்தவரின் குரலை இனி கேட்க முடியாது, கைகளை தொட முடியாது என்கின்ற அந்த இழப்பு, எல்லாமே முடிந்து விட்டது என்கின்ற ஒரு நிலை. ஒரு பெரிய வாய்ட் என்று சொல்லுகின்ற ஒரு பெரிய வெற்றிடம், ஒரு வேக்யூம். மூடப்பட்ட கல்லறை என்பது கேள்விக்குறிகளால் நிறைந்திருக்கின்ற வெற்றிடம் போன்றது. இவ்வளவுதான் வாழ்க்கையா என்ற கேள்வியோடு ஜான் பால் சார்த்தே சொல்வதை போல எக்ஸிஸ்டென்ஷியல் நௌசியா, இருத்தலியல் குமட்டலை போல, இவ்வளவுதான் வாழ்க்கையா என்று கேள்வி பிறக்கின்ற ஒரு இடம். கல்லறைக்கு முன்னால் நிற்கும் பொழுது நானும் ஒரு நாள் இப்படித்தான் ஆவேன் என்கின்ற அந்த மரண விழிப்புணர்வை தருகின்ற வாழ்வின் சாரத்தை நமக்கு காட்டுகின்ற நிலை. மூடப்பட்ட கல்லறை என்பது சில தருணங்கள்ல கடவுளுடைய மௌனத்தினுடைய பயங்கரமான அனுபவம். என்பதவர்களே, இன்றைய நாளுக்கான நற்செய்தி வாசகத்தை நாங்கள் ஆராயும் பொழுது ஆண்டவர் இயேசு இந்த கல்லறை முன் நின்று அழுதார் என்பதவர்களே. யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரத்திலே லாசரின் கல்லறைக்காக பயன்படுத்தப்பட்டுள்ள இந்த கிரேக்க சொல் எசேக்கியேல் கண்ட உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கு விவிலிய இறையியலில் ஒரு மரணத்தின் பிடியை ஒரே நேர்கோட்டில் சந்திக்க செய்கின்றன. யோவான் 11 பயன்படுத்தப்பட்டுள்ள அந்த சொல் கிரேக்க மொழியிலே மெனேமியன் என்ற சொல்லை, இந்த சொல்லுக்கான அர்த்தம் நினைவகம், நினைவு சின்னம், இறந்தவர்களின் நினைவை குறித்து வைக்கப்படுகின்ற இடம். லாசரின் கல்லறை ஒரு குகை போன்றது. அதன் வாயிலை ஒரு கல் மூடி இருந்தது. இது யூதர்கள் இறந்தவர்களை அடக்கம் செய்கின்ற முறை. ஒரு கல்லால் ஆன அறைக்குள்ளே, ஒரு குகைக்குள்ளே இறந்த உடலை வைத்து அதை ஒரு பெரிய கல்லால் மூடிவிடுவது. எசேக்கியேல் 37 நாங்கள் காணக்கூடிய அந்த காட்சி ஒரு நம்பிக்கையற்ற, ஒரு நீண்ட கால ஒரு அனுபவம். எலும்புகள் மிகவும் உலர்ந்து போயிருக்கின்ற ஒரு நிலை. உயிர் பிரிந்து நீண்ட காலம் ஆகியிருக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த எலும்புகள் உலர்ந்து போகின்றன. லாசரை அடக்கம் செய்து 4 நாள் ஆகிவிட்டது என்பது இந்த உடல் அழுகி நாற்றம் அடிக்குமே என்கின்ற அந்த வெளிப்பாடு. இயற்கையின் விதிகளின்படி இனி வாழ்வு திரும்பி வருவதற்கு எந்த விதமான சாத்தியக்கூறுமற்ற நிலை. என்பது சகோதர சகோதரிகளே, மனித வாழ்விலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, அடித்தளத்திலிருந்து எழுகின்ற ஒரு நேர்மையான கதறல் விவிலியத்திலே வரக்கூடிய மிகவும் கனமான தருணங்கள் இவை. கடவுளிடம் அச்சத்தினால் நாம் மறைக்க இயலும் இந்த பரிசுத்த கோபம் என்று சொல்லக்கூடிய ஹோலி ஆங்கர், அல்லது எங்களுடைய இயலாமையிலிருந்து வெடித்து சிதறுகின்ற எங்களுடைய கண்ணீர்கள். ஏன் ஆண்டவரே? இந்த நற்செய்தியிலே மார்த்தா மற்றும் மரியாள் வழியாக இந்த கேள்விகள். ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்று மார்த்தா இயேசுவை கண்டதும் சொன்ன அந்த முதலாவது
வார்த்தை. இதனுடைய உட்பொருள், நீர் ஏன் வரவில்லை ஆண்டவரே? செய்தி அனுப்பினோமே, உம்முடைய தாமதம் தான் என் சகோதரனின் மரணத்திற்கு பொறுப்பு. இது ஒரு தர்க்க ரீதியான வேதனை. அவர் சுகப்படுத்துவார் என்று நாங்கள் நம்பியிருந்தோம், ஆனால் அவர் நேரத்திற்கு வரவில்லையே. என் வாழ்விலும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நான் இவ்வளவு ஜெபித்தேனே, ஏன் அந்த விபத்து நடந்தது? நான் உமக்கு முன் பிரமாணிக்கமாக வாழ்ந்தேனே, ஏன் எனக்கு இந்த தோல்வி? ஏன் நான் தனித்து விடப்பட்டேன் என்கின்ற அந்த கேள்வி, ஏன் என்கின்ற அந்த பெரிய கேள்வி. சகோதர சகோதரிகளே, இந்த கேள்வியை நாங்கள் மரியாளிடம் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் மரியாள் எப்பொழுதும் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து அமைதியாக இறைவார்த்தையை கேட்பவர். ஆனால் அவரும் இயேசுவின் காலடியில் விழுந்து மார்த்தா சொன்ன அதே வார்த்தைகளை சொல்லுகின்றார். ஆண்டவரே, நீர் இங்கு இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இதனுடைய ஆழமான உட்பொருள் என்னவென்று சொன்னால், ஆண்டவரே, நான் உம்மை எவ்வளவு நேசித்தேனே, உம் பாதத்தில் அமர்ந்து பல மணி நேரம் உம்முடைய வார்த்தையை கேட்டேனே, தியானித்தேனே, உம் காலடியில் அமர்ந்து கண்ணீர் வடித்தேனே. அந்த அன்பிற்காகவாவது நீர் சீக்கிரம் வந்திருக்க கூடாதா? ஒரு பக்தியுள்ள ஆன்மா காயப்படும் பொழுது அதன் வலி மிக அதிகமானது. கடவுள் கைவிட்டு விட்டார் என்கின்ற உணர்வு உள்ளத்தை சுட்டெரிக்கின்ற ஒரு உணர்வு. லாசருடைய சகோதரி மரியாளையும் இது சுருட்டி போடுகிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த மனித அனுபவத்தை, வாழ்வியல் அனுபவத்தை நாங்கள் சற்று ஆழமாக சிந்தித்தோம் என்று சொன்னால், இயேசு சிலுவையிலே கதறிய அந்த கதறல், எலோயி எலோயி லேமா சபக்தானி என்கின்ற அந்த கதறல், என் நிறைவா என் நிறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று மத்தேயு நற்செய்தி 27:46 காணக்கூடிய இந்த கதறல், லாசரின் கல்லறை அருகே மார்த்தா கேட்ட ஏன் வரவில்லை என்ற கேள்வி, மரியாள் கேட்ட நீர் ஏன் தாமதித்தீர் என்ற அந்த கேள்வியோடு சிலுவையிலே மகனிடமிருந்து தந்தையை நோக்கி கேட்கப்படுகிறது. ஆன்மாவின் 2 இரவுகள் என்கின்ற அந்த அனுபவம், ஏன் என்கின்ற அந்த கேள்விக்கு பின்னாலே ஒரு பதில் காத்திருக்கிறது. என்பதவர்களே, இந்த நேர்மையான கேள்வியை, பல வேளைகள்ல எங்களிடம் வரக்கூடிய அந்த நேர்மையான கோபத்தை, அந்த நேர்மையான கவலையை நாங்கள் இறைவனிடம் கேட்க வேண்டும். கடவுள் ஏன் தாமதிக்கிறார்? பல கேள்விகளுக்கு எங்களால் பதில் சொல்ல முடியாது. மார்த்தாவும் மரியாளும் ஏன் வரவில்லை என்று கேட்ட அந்த இருண்ட இடத்தில் இயேசு ஆண்டவர் சிலுவையிலே என் நிறைவா என் நிறைவா ஏன் என்னை கை நகழ்ந்தீர் என்கின்ற அந்த கேள்வி, இந்த கேள்விகள் எங்கள் வாழ்க்கையிலும் பல வடிவங்களிலே நாங்களும் கேட்கின்ற ஒரு கேள்வி. இந்த கேள்வி மனித ஆன்மாவின் ஆழத்திலிருந்து பீரிட்டு வருகின்ற ஒரு இருத்தலியல் அலறல், எக்ஸிஸ்டென்ஷியல் கிரை. என்பவர்களை விவிலியத்தின் மூல மொழிகளான எபிரேயம், கிரேக்கத்தின் வழியாக சொல்லும் பொழுது இந்த கேள்வி ஒரு வெறும் வினாவாக அல்ல, ஒரு ஆன்மீக போராட்டமாக காட்டப்பட்டிருக்கிறது. இந்த மூல மொழிகளின் அடிப்படையில இந்த ஏன் மற்றும் நீர் இங்கே இருந்திருந்தால் என்கின்ற அந்த ஆதங்கத்தை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், கிரேக்க மூல உரையில கிரியே எய்ஸ் எய்ஸ் ஹோதே இங்கே பயன்படுத்தப்பட்டுள்ள எய் என்பது இஃப், எஸ் என்பது verb ஆகிய சொற்கள் கடந்த காலத்தில் நடந்திருக்க வேண்டிய ஆனால் நடக்காமல் போன ஒரு வாய்ப்பை ஏக்கத்தோடு சுட்டி காட்டுகின்றன. ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால், ஆனால் நீர் இல்லாமல் போய்விட்டீரே, அதனால இது இப்படியாக நடந்து விட்டதே. மனித மனதினுடைய ஒரு மிகப்பெரிய பலவீனம். அப்படி நடந்திருந்தால் இப்படி ஆகி இருக்காதே என்கின்ற அந்த எண்ணம், இஃப் ஒன்லி ட்ரப் என்று சொல்லப்படுகின்ற அந்த விடயம், இது மனித மனம் அடிக்கடி எங்களுக்குள்ளே எழுப்புகின்ற ஒரு அங்கலாய்ப்பு. அப்படி நடந்திருந்தால் இப்படி ஆகி இருக்காதே என்கின்ற அந்த எண்ணம் நம்மை ஒரு மன கல்லறைக்குள் சிறை வைக்கின்றது. ஏன் என்கின்ற இந்த வார்த்தை எபிரேயத்துல லாமா என்ற அந்த வார்த்தை. பழைய ஏற்பாட்டில் பிரியமான சகோதரர்களை, சங்கீதம் 22:1 நாங்கள் காண்கின்றோம். சிலுவை அடியிலே ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த கதறல் மத்தேயு 27:46 காண்கின்ற அதே வசனம். இயேசு கதறிய அந்த ஏன் என்கின்ற அந்த சொல்லின் வேர் மிக ஆழமானது. ஏலி ஏலி லாமா சபக்தானி. லாமா என்பது எபிரேயத்துல ஒரு காரணத்தை கேட்பது மட்டுமல்ல, அது ஒரு நோக்கத்தை கேட்பது. எதற்காக என்னை இப்படி இருட்டிலே கைவிட்டீர்
என்று நோக்கத்தை கேட்பது. சபக்தானி என்ற அந்த சொல்லின் வேர் அசப் என்று சொல்லுகின்ற இதனுடைய நேரடி பொருள் என்னை திறந்த நிலையிலே கைவிட்டு விட்டீரே என்கின்ற. இப்படியாக ஒரு தந்தை தன் குழந்தையின் கையை பிடித்து கூட்டிச் செல்லும் பொழுது திடீரென்று கையை விட்டுவிட்டால் அந்த குழந்தை உணரக்கூடிய அதே தவிப்பை தான் லாசருடைய கல்லறையிலே மரியாள் அழுத அந்த அழுகை, மார்த்தா வெளிப்படுத்திய அந்த அழுகை, சிலுவையிலே ஆண்டவர் இயேசு கதறிய அந்த கதறல் கைவிடப்பட்ட உணர்வின் வெளிப்பாடு. அன்பான சகோதர சகோதரிகளே, ஏன் என்கின்ற இந்த கேள்விக்கு பல தருணங்கள்ல எங்களுக்கு பதில்கள் இல்லை. மனித வாழ்விலே இறைவனுடைய மௌனத்திற்கு முன்னால் அந்த கேள்வியோடு நாங்கள் பயணம் செய்ய வேண்டும். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இந்த ஏன் என்கின்ற இந்த ஆழமான ஆன்மாவின் கேள்விக்கு ஒரு தெளிவை, ஒரு விளக்கத்தை நாங்கள் காண்கிறோம். லாசருடைய மரணம் என்பது ஒரு குடும்பத்தின் எதிர்பார்ப்பையும் ஒரு இளைஞனுடைய எதிர்காலத்தையும் ஒரு நொடியில் சுருட்டி போட்ட ஒரு பேரதிர்ச்சி, அவன் இன்னும் வாழ்ந்திருக்க வேண்டுமே என்ற அந்த ஆற்றாமையை தான் மார்த்தா மரியாள் சொற்களிலே நாங்கள் காண்கிறோம். வாழ்வின் மிக கடுமையான ஏமாற்றத்தின் விளிம்பில் நின்ற அந்த தருணத்தில் சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தி வாசகத்திலே நாங்கள் காணக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு விடயம், ஆண்டவர் இயேசு கண்ணீர் சிந்தி அழுகின்ற அந்த நிலையை நாங்கள் காண்கின்றோம். இயேசு ஆண்டவர் விவிலியத்தை நாங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது அவர் எத்தனை முறை அழுதார் என்று சொல்லி நற்செய்தியில் நூல்களிலே தேடி பார்க்கும் போது இயேசு அழுததாக 3 முக்கிய இடங்கள் குறிப்பிடப்படுகின்றன. ஒன்று, லாசருடைய கல்லறையில் யோவான் 11:35 நண்பன் லாசருடைய மரணத்தின் முன் அவருடைய சகோதரிகளுடைய அந்த துயரத்தினை கண்டு அவர் அழுகிறார். இரண்டாவதாக, ஜெருசலேம் நகரை பார்த்து லூக்கா நற்செய்தி 19:41 வரப்போகும் அழிவை முன்னறிந்து அவர் அழுகிறார். மூன்றாவதாக, கெத்சமனி தோட்டத்திலே எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலே 5:7 நாங்கள் இப்படியாக குறிப்பிடப்பட்டுள்ளதை காண்கிறோம். சிலுவை சாவிற்கு முன்னதாக தந்தையிடம் அவர் மன்றாடிய பொழுது இயேசு அழுதார் என்று சொன்னவர்களே. லாசருடைய நிகழ்விலே இந்த யோவான் 11ஆம் அதிகாரத்திலே இயேசுவின் அழுகையை குறித்து காட்ட பயன்படுத்தப்பட்ட கிரேக்க சொற்கள் ஒரு வார்த்தை அல்ல, 2 வார்த்தைகள் இங்கே பயன்படுத்தப்பட்டுள்ளதை எங்களால் அவதானிக்க முடிகிறது. சொல் ஆய்வு அடிப்படையிலே இந்த யோவான் 11:35 அவர் கண்ணீர் சிந்தினார். ஜீசஸ் வெப்ட், இயேசுஸ் எதர்கெய்சன். இதனுடைய பொருள் இது சத்தமிட்டு புலம்பும் அழுகை அல்ல, மாறாக இது ஒரு ஆழமான இதயத்தின் பாரத்தை வெளிப்படுத்துகின்ற, விம்மி அழுகின்ற தன்னுடைய நண்பனுக்காக அவர் அடைந்த வேதனையின் வெளிப்பாடு. இரண்டாவதாக நாங்கள் காணக்கூடிய இந்த அழுகை யோவான் 11:33-38 குறிப்பிடப்பட்டுள்ள இந்த வார்த்தை, அவர் உள்ளம் குமுறினார். He groaned in spirit. சொன்னால் அவர் உள்ளுக்குள்ளே வெடித்து சிதறினார் என்கின்ற அந்த பொருள். இது எப்படியான அழுகை என்று சொன்னால், ஒரு போர் வீரன் போர்க்களத்தில் எதிரியை பார்த்து ஆவேசப்படுவதை போன்றது. மரணம் என்கின்ற எதிரி தான் படைத்த மனிதனை இப்படி மரணம் சிதைத்து வைத்திருக்கிறதே, தன் அன்பு செய்கின்றவர்கள் எவ்வளவு வேதனையோடு இருக்கின்றார்களே என்கின்ற அந்த கோபம் கலந்த அழுகையை குறித்து காட்டுகிறது. அன்பார்ந்தவர்களே, இயேசு ஆண்டவர் ஏன் அழுதார் என்கின்ற அந்த கேள்வியை நாங்கள் ஆழமாக உற்று நோக்கினோம் என்று சொன்னால், லாசரை இன்னும் சில நிமிடங்களில் உயிர்ப்பிக்க போகிறோம் என்று இயேசு தெரிந்திருந்தும் இயேசு ஏன் அழ வேண்டும்? அங்குதான் ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த உண்மையான எம்பதி என்று சொல்லுகின்ற அந்த உணர்வை பகிர்ந்து கொள்ளுகின்ற மார்த்தா மரியாள் மற்றும் அங்கு இருந்தவர்களுடைய அந்த வேதனையை கண்ட பொழுது, அவர்களின் துயரம் அவரை தொட்ட பொழுது, அவர் தூரத்தில் இருந்து வானத்தில் இருந்து வேடிக்கை பார்க்கின்ற ஒரு கடவுள் அல்ல, நம் வேதனையில் நம்மோடு இருந்து உடன் அழுகின்ற ஆண்டவர். மனிதன்
சாவிற்காக படைக்கப்படவில்லை. பாவம் நுழைந்ததால் வந்த இந்த மரணம் ஒரு வாழ வேண்டிய இளைஞனை இப்படி கல்லறைக்குள் முடக்கி வைத்திருக்கின்ற அந்த ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த நிலையை நோக்கி அவர் அழுதார். பார்வையற்றவருக்கு பார்வையளித்த இவரால் இவரை சாகாமல் இருக்க செய்ய முடியவில்லையா என்று விசுவாசமற்றவர்கள் அங்கு கூடியிருந்து முணுமுணுப்பதை பார்த்து ஆண்டவர் இயேசுவை இன்னும் இவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லையே, உயிர் தெழுதலும் வாழ்வுமான நான் உங்கள் முன்னே நிற்கின்ற என்னை காண தவறிவிட்டீர்களே என்ற அந்த வருத்தத்தினால் அவர் அழுதார். இன்னும் சில நாட்களுக்கு பின்னர் இதே மாதிரியான ஒரு கல்லறையில் என்னை வைப்பார்கள், அந்த மரண வேதனையை நானும் அனுபவிக்க போகின்றேன் என்கின்ற அந்த உணர்வில் இருந்து அவர் அழுதார். சகோதர சகோதரிகளே, லாசருடைய மரணம் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விபத்தை போன்றது. இயேசுவினுடைய கண்ணீர் நமக்கு சொல்லுகின்ற செய்தி இதுதான். என் மகனே, என் மகளே, உன்னுடைய அழுகை எனக்கு புரிகிறது. நீங்கள் கேட்கின்ற அந்த ஏன் என்கின்ற அந்த கேள்வி, ஏன் என்னை கைவிட்டீர் என்கின்ற அந்த கேள்வி, ஏன் இந்த தாமதம் என்கின்ற இந்த கேள்வி, எத்தனை நாட்கள் நான் காத்திருக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்கின்ற அத்தனை கேள்விகளும் எனக்கு புரிகிறது என்று அந்த கேள்விகளுக்கு அவர் தருகின்ற முதல் பதில், அவர் உங்கள் கைகளை பிடித்துக் கொண்டு அவரும் அழுவதுதான். அவர் அழுதார், ஆனால் அங்கேயே நின்று விடவில்லை. அழுத கண்களுடனே அவர் சொல்லுவதை பாருங்கள், கல்லை அகற்றுங்கள். உங்கள் வாழ்வின் எதிர்பாராத இழப்புகளுக்கு நடுவிலே அவர் ஒரு புதிய விடியலுக்காக திட்டமிடுகின்றார். 4 நாட்கள் ஆகிவிட்டனவே, உடல் அழுகத் தொடங்கிவிட்டதே என்பவர்களே, திசுக்கள் சிதைந்து துர்நாற்றம் வீசும் ஒரு நிலையை மார்த்தா எச்சரிக்கிறார். ஒரு மீள முடியாத ஒரு புள்ளி இது. ஆனால் அந்த அழுகிய உடலை நோக்கி இயேசு வீசிய ஒரே ஒரு சொல் பிரபஞ்சத்தின் விதிகளை மாற்றி எழுதியது. இயேசு லாசரை பார்த்து வெளியே வா என்று அழைத்த அந்த நொடியில் ஒரு மகா பெரிய அதிசயம் அங்கே நடக்கிறது. சிதைவுகள் நின்று கலங்கள் அழுகுவது உடனடியாகவே நிறுத்தப்பட்டு துர்நாற்றம் மறைந்து புதிய இரத்தமும் திசுக்களும் அந்த நொடியே உருவாயின. நின்று போயிருந்த இதயம் துடிக்கத் தொடங்கியது. காய்ந்து போ நரம்புகளிலே இரத்தம் பாயத் தொடங்கியது. மூளை விழித்துக் கொள்ளுகிறது. இது ஒரு சிகிச்சை அல்ல, இது ஒரு மறுபடைப்பு. ஆதியிலே மண்ணால் மனிதனை உருவாக்கிய அதே வார்த்தை, லோகோஸ் என்கின்ற அந்த வார்த்தை, இப்பொழுது அழுகிய மண்ணிலிருந்து மீண்டும் ஒரு மனிதனை உருவாக்குகிறது. என்பவர்களே, அதிகாரத்தின் குரலாக பெயரை சொல்லி அழைக்கிறார் ஆண்டவர் இயேசு. உரத்த குரலிலே அழைத்தார். மரணத்திற்கு முன்னால் அந்த பள்ளத்தாக்கில் கிடக்கின்ற எல்லா எலும்புகளையும் எழுப்பும் அதிகாரம் அவருக்கு உண்டு. லாசரே என்று அவர் அழைத்த அந்த தருணத்திலே மரணப்பிடியில் இருந்த லாசரின் ஆன்மா அந்த அதிகாரம் மிக்க குரலுக்கு கட்டுப்பட்டு மீண்டும் உடலுக்குள் புகுந்து மரணம் தன் இரையை விடுவிக்க வேண்டியதாயிற்று. லாசர் வெளியே வந்த பொழுது அவர் இன்னும் மார்ச்சிலைகளால் சுற்றப்பட்டிருந்தார். அவன் கட்டுக்களை அவிழ்த்து போக விடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகள். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் பெரிய துயரிலிருந்து கல்லறையிலிருந்து வெளியே வந்தாலும் சில பழைய காயங்கள், பயங்கள் நம்மை இன்னும் கட்டியிருக்கலாம். அந்த பழைய மரண கட்டுக்களை அவிழ்த்து எறிந்துவிட்டு முழுமையான சுதந்திரத்தோடு ஆவிக்குரிய இயல்பில் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அழைத்து நிற்கிறார். அழுகி போன ஒரு சடலம் இறைவனின் ஒரே ஒரு சொல்லால் எழுந்து நடப்பது என்பது கடவுளால் முடியாதது எதுவும் இல்லை என்பதற்கான இறுதி சான்றிதழ். உங்கள் கனவுகள் அழுகி போயிருக்கலாம், உங்கள் உறவுகள் துர்நாற்றம் வீசலாம், உங்கள் நம்பிக்கை சிதைந்து போயிருக்கலாம். ஆனால் உயிர்த்தெழுதலும் வாழ்வுமான அவர் உங்கள் கல்லறையின் முன் நின்று கொண்டிருக்கிறார். அவர் சொல்லும் அந்த ஒரே ஒரு சொல், வெளியே வா, உங்கள் வாழ்வின் எல்லா சிதைவுகளையும் மாற்ற போதுமானது.
அன்பானவர்களே, இந்த யோவான் 11 இயேசு ஆண்டவருடைய இந்த அதிகாரம் மிக்க இந்த வார்த்தை, நானே உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே என்று அவர் சொன்ன அந்த வார்த்தை, காலங்களை கடந்த நானே என்று பழைய ஏற்பாட்டிலே யாவே இருக்கின்றவர் நானே, நானே இருக்கின்றவர் என்று தன் பெயரை அறிவித்த ஆண்டவர் மார்த்தாவிடம் உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே என்று, ஏகோ எம்மிஹே, காலங்களை கடந்த நானே என்று உறுதியாக சொல்கிறார். யூத வரலாற்றிலே உயிர்த்தெழுதல் என்பது இறுதி நாளில் நடக்கின்ற ஒரு பொதுவான நிகழ்வு என்று அவர்கள் நம்பினார்கள். ஆனால் இயேசு அதை நிகழ்காலத்திற்கு கொண்டு வருகிறார். 2ஆம் வாசகத்திலே ரோமையர் 8:11 நாங்கள் பார்த்த இயேசுவை இறந்தோரிடமிருந்து எழுப்பிய அதே ஆவியானவர் உங்களுக்குள் குடிகொண்டிருந்தால் நீங்கள் மரணத்தை வென்றவர்கள் ஆவீர்கள் என்று சொல்லி பவுல் சொல்கின்ற வார்த்தைகள். அந்த சகோதர சகோதரிகளே, உயிர் கொடுப்பார் என்பதற்காக பயன்படுத்தப்பட்டுள்ள அந்த கிரேக்க சொல் ஜூபோயே, இதனுடைய பொருள் உயிரற்ற ஒன்றுக்குள் உயிரை பாய்ச்சுவது. லாசருடைய அழுகிய உடலுக்குள் பாய்ந்த அதே ஆவி நம்முடைய சோர்ந்து போன வாழ்விற்குள்ளே, ஒரு வகையில் ஊனியல்விற்குள்ளே சிதைந்திருக்கின்ற வாழ்விற்குள்ளே அதே ஆவியானவர் பாயும் பொழுது துள்ளி எழும்புகின்ற, உயிர் பெறுகின்ற வாழ்வாக எழுந்திடும். ரோமையர் 8:11 காணக்கூடிய இயேசுவை எழுப்பிய அதே ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருக்கிறார் என்ற பவுலுடைய வார்த்தைகள் இங்கே நிஜமாகின்றன. லாசரே வெளியே வா என்பதோடு மட்டும் நிற்காமல் தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த தூய ஆவியை நீங்கள் பெற்றுக்கொண்டால் அந்த பூரணமான அபிஷேகத்துக்குள் நீங்கள் நுழையும் பொழுது, அந்த சகோதர சகோதரிகளே, உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே என்கின்ற அந்த ஆண்டவர் இயேசுவினுடைய தெய்வீக அக்னியை நீங்கள் பெற்றுக்கொண்டு உயிர்ப்பின் அனுபவத்துக்குள்ளே வெற்றி வீரர்களாக நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொல்லி இந்த இறுதி வாரத்துக்கான தவக்காலம் எங்களை அழைத்து நிற்கிறது. ஆண்டவருடைய ஆவியால் நிரப்பப்பட்டு வாழுகின்ற ஒரு வாழ்வே கிறிஸ்தவ வாழ்வுக்கான இரகசிய சாவி என்று எங்களுக்கு கூறி நிற்கிறது.